ஹாய். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோ எதில் விட்டோமோ அதோட செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன் பிடிஎஃப்ல. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, the average weight of 19 students is 55 kg. When a new student joins, the average weight decreases by 1 kg. What is the weight of the new student? இப்போ ஒரு 19 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு? 55. ஆனால் நியூ ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க உள்ள ஜாயின் ஆக 19+1 எவ்வளவு? 20 இருக்காங்க. நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன் இந்த லைனை. இது 55. இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போது ஆவரேஜ் வெயிட் என்ன ஆகுது? டோட்டலாக 1 kg டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 55 இருந்தவங்கலாம் இப்போ எப்படி இருப்பாங்க? 54 இருப்பாங்க. எதனால? புதுசாக வந்தவங்க அவங்க வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க. ஆவரேஜ் என்ன பண்ணுவோம்? ஓகே, புதுசாக வந்தவங்க கம்மியாக இருக்காங்களா, அப்போ ஆல்ரெடி உள்ளவங்க அதிகமாக இருக்காங்களா, அப்போ அவங்கள்ட்ட இருந்து எடுத்து புதுசாக உள்ளவங்களுக்கு கொடுப்போம்னா ஆவரேஜ் கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்து தான் எல்லாரையுமே 54 மாற்றிருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது? ஆல்ரெடி இருந்தவங்கலாம் 54 சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த ஃபார்மேட் தான். இப்போ ஒருவேளை எல்லாரும் 54 இருந்தாங்கன்னா, எல்லாருமே 54 தான், இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை, எல்லாருமே 54 இருந்திருந்தா ஓவரால் ஆவரேஜ் என்ன இருந்திருக்கும்? ஆவரேஜ் என்னதான் இருந்திருக்கும்? 54 தான் இருந்திருக்கும், ப்ராப்ளம் இருந்திருக்காது. பட் இவங்க எவ்வளோ அதிகமாக இருக்காங்க? 54 விட ஆவரேஜில் இங்கே 54னா ஆவரேஜில் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க? இங்கே உள்ளவங்க ஆவரேஜில் 1 அதிகமாக இருக்கு. ஆவரேஜில் 1 அதிகமாக இருக்கு. ஒரு விஷயம் ஆவரேஜில் தெரியுதுன்னா அது கீழே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அது நடந்திருந்தா தான் ஆவரேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 19 தானே? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1 1 1 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருந்திருக்கும்? 19 × 1 19. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோடு எடுத்தீங்கன்னா டோட்டலாக 19 அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த 19 எங்கே தான் போச்சு? இந்த 19 தான் இன்னொரு நியூ ஸ்டூடெண்ட் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதிகமாக வச்சிருந்த 19 எடுத்து அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்களையும் 54 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக நியூ ஸ்டூடெண்ட் எவ்வளோ இருப்பாங்க? இந்த 54 விட ஒரு 19 கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்க எக்ஸ்ட்ராவை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தனால தான் அவங்க 54 மாறினாங்க. ஒருவேளை கொடுக்கலன்னா அப்போ 54லேருந்து என்ன பண்ணணும்? அந்த 19 மைனஸ் பண்ணணும். 19 மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 35. கிளியரா? புரியுதா? ஏன் மைனஸ் பண்ணணும்னு புரியுதா? ஏன்னா இப்போ புதுசாக வந்தவங்க உள்ள வரனால நம்ம ஆவரேஜ் அதிகமால, ஆவரேஜ் கம்மியாயிருக்கு. ரிவர்ஸ் தான் நடந்திருக்கு, கம்மியாயிருக்கு. இவ்வளவு நாள் பார்த்தது ஆவரேஜ் அதிகமாச்சு, இப்போ ஆவரேஜ் கம்மியாயிருக்கு. அப்போ புதுசாக வந்தவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்களை விட கம்மியான ஆவரேஜ் தான் வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க அதிகமாக வச்சிருக்காங்க, அவங்க எடுத்து இந்த புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்து எல்லாரும் 54 மாறி இருக்காங்க. அப்போ எவ்வளோ எடுத்தாங்க? ஆவரேஜில் 1. அப்போ ஓவராலாக 19 எடுத்து புதுசாக உள்ளவங்களுக்கு கொடுத்து அந்த புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்து 54 மாற்றிருக்காங்கன்னா புதுசாக வந்தவங்க இந்த 19 விட கம்மியாக தானே இருந்திருப்பாங்க. அப்போ 54 - 19 எவ்வளவு? 35. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த ஆவரேஜ் மந்த்லி பாக்கெட் மணி ஆஃப் 6 friends இஸ் 450. ஒரு 6 friends இருக்காங்க, மந்த்லி பாக்கெட் மணி எவ்வளவு? 450. when a new friend join, இது ஒரு நியூ ஃப்ரெண்ட் ஜாயின் ஆகும்போது ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 20. நியூ ஃப்ரெண்ட்னா இப்போ 7 பேர் இருப்பாங்க, ஆவரேஜில் என்ன ஆகுது? 20 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 470 மாறி இருக்காங்க. ஓகேவா? இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே இப்போ 450 இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஓவரால் ஆவரேஜும் என்ன இருக்கும்? 450 இருக்கும். பட் அப்படி இல்லை, இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்கு? இந்த புதுசாக ஒருத்தவங்க உள்ள வரனால, புதுசாக பாக்கெட் மணி உள்ள வரனால ஒரு 20 அதிகமாயிருக்கு. அப்போ ஆவரேஜில் 20 அதிகமாக இருக்குன்னா அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 20 அதிகமானால் மட்டும்தான் ஆவரேஜ்லேயே அது தெரியும். அவங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. அப்போ 7 பேருக்கும் 20 20 20 20 20 அதிகமாக இருந்தால் தான் ஆவரேஜ்லேயும் 20 அதிகமாக இருக்கும். அப்போ 7 பேருக்கு 20 20 அதிகமான எவ்வளோ டோட்டலா? 140. 140 ஆல்ரெடி இருந்ததை விட எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 450 + 140 எவ்வளவு? 590. So, how much pocket money does the new friend get?
நியூ ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? ஆல்ரெடி வச்சிருந்தவங்களோட 140 அதிகமா வச்சிருக்காரு. அப்போ 140 ஆட் பண்ணோம்னா 590. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The average age of 24 students in a class is 14.5 years. When the teacher's age is included, the average increases by 0.5 years. இப்ப டீச்சர் உள்ள வரும்போது டீச்சரை இன்க்ளூட் பண்ணும்போது ஒரு 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீடா பண்ணுவோமா? இத 24க்கு 14.5. இப்ப டீச்சர் உள்ள வரனால அதாவது 25 மாறும்போது நமக்கு என்ன ஆகுது? ஒரு 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 15 மாறுது. நான் யூஸ்வலா சொன்ன மாதிரி தான் எல்லாருமே 14.5, இவங்களும் 14.5, டீச்சர் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் 14.5 இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் என்ன இருக்கும்? ரெண்டுமே சேமா இருக்காங்க, ஆவரேஜும் 14.5 இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல, எவ்வளவு அதிகமா வந்து ஆயிருக்காங்க? ஆவரேஜ்ல ஒரு 0.5 அதிகமா இருக்கு. அப்ப இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் 0.5 அதிகமா இருந்தா தானே ஆவரேஜ்லயே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப 25க்குமே ஒரு 0.5 அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு டீச்சரோட எவ்வளவு கிட்ட ஏஜ் தானே, ஏஜ் எவ்வளவு அதிகமா இருக்கு? இருக்கிறவங்கள விட ஒரு 12.5 அதிகமா வச்சிருக்காங்க. உள்ள வந்த டீச்சரோட ஏஜ் இருக்கிற அந்த 14.5 12.5 அதிகமா இருக்கும். அப்ப ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? சோ இது ரெண்டையும் ஆட் பண்றேன். 26 plus 0.5 1. அப்ப 26 plus 1 27. புரியுதா? அப்போ what is the age of the teacher? 27 years. கிளியரா? புரியுதுல? எல்லாருமே 14.5 இருந்தா ஆவரேஜ் 14.5, பட் அப்படி இல்ல, ஒரு 0.5 அதிகமா இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தட்டும் 0.5 அதிகமானா மட்டும்தான் ஆவரேஜ்லயும் 0.5 அதிகமா இருக்கும். அப்ப டீச்சர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க? 12.5 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இருக்கிறவங்கள விட 12.5 அதிகமா வச்சிருக்காங்க. அப்ப இருக்கிறவங்க 14.5, அதை விட ஒரு டீச்சர் 12.5 அதிகம்னா அவங்களோட ஏஜ் எவ்வளவு? 27. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். The average weight of 15 members is 60 kg. ஒரு 15 members இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு பாருங்க, 60 kg. ஓகேவா? when a new person join, இப்போ உள்ள புதுசா ஒரு பர்சன் உள்ள வராங்க, அவங்க ஜாயின் ஆகும்போது 16 ஆகும்போது 15 plus 1 16 மாறும்போது the average weight decreases by 0.5 kg. அப்போ 60 kg இருந்தவங்க 0.5 kg டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 59.5. இதானே? when a new person join, the average weight decreases by 0.5. அப்போ 60ல இருந்து ஒரு 0.5 கம்மியாச்சுன்னா 59.5. யூசுவலா பண்ற மாதிரி தான். ஒருவேளை எல்லாருமே 59.5 இருந்தா ஆவரேஜும் என்ன இருக்கும்? 59.5 இருக்கும். பட் இங்க அப்படி இல்ல. எவ்வளவு அதிகமா இருக்காங்க? இங்க உள்ளவங்க ஒரு 0.5 அதிகமா இருக்காங்க. 0.5 அதிகமா இருக்காங்க. அப்போ இங்க 0.5 அதிகமா இருக்காங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் 0.5 எக்ஸ்ட்ராவா இருந்தாதான் அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அப்போ 15 into 0.5 எவ்வளவு? 15 into 0.5 ரொம்ப யோசிக்க வேண்டாம். 15ல பாதி எவ்வளவு? 7.5. இந்த 7.5 அதான் இவங்கள்ட்ட இருந்து அதிகமா இருந்ததை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துதான் எல்லாரும் 59.5 மாறி இருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருப்பாங்க? இந்த 7.5 மைனஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா அது கொடுத்து இவங்கள்ட்ட இருக்க எக்ஸ்ட்ராவை எடுத்து அந்த புதுசா வந்த நியூ பர்சனுக்கு கொடுத்தனாதான் எல்லாரும் 59.5. அப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சோ அதை மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா இவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்ட்ராவை தானே எடுத்து நியூ பர்சனுக்கு கொடுத்தாங்க, கொடுத்துதானே அந்த நியூ பர்சனும் 59.5 வந்திருக்காங்க. ஒருவேளை கொடுக்கறதுக்கு முன்னாடினா அது வந்து அந்த 7.5 இங்க எக்ஸ்ட்ரா இருந்த 7.5 மைனஸ் பண்ணிடணும். ஸோ மைனஸ் பண்ணா 52. அப்போ weight of the new person எவ்வளவு? 52 kg. கிளியர்? ஸோ டிக்ரீஸ்க்கும் இன்க்ரீஸ்க்கும் சம் டிஃபர் ஆகும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட்ல அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலயும் போயிட்டு ஆட் பண்ணணும் இல்ல, டிக்ரீஸ்ன்னு வந்தா கண்டிப்பா இதை விட கம்மியா தான் இருக்கும், மைனஸ் தான் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the average weight of 10 people is 60 kg. ஒரு 10 people இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 60 kg. ஓகேவா? இப்போ when one person weighted 70 kg leaves and new person joined, now the average is increases by 2 kg. What is the weight of the new person? இந்த 10 பேர் இருக்காங்களா, இந்த 10 பேரோட ஆவரேஜ் 60 kg. இதுல
ஒரு பர்சன் வெளியே வராங்க இதுல இருந்து. ஓகேவா? அவங்களோட ஆக்சுவல் கேஜி எவ்வளோன்னா எல்லாரும் கூட ஆவரேஜா இருக்கும்போது 60, ஆனா ஒருத்தர் வெளியே வரும்போது எவ்வளவு இருக்காங்க? 70 கேஜி இருக்காங்க. இவர் வெளியே வராரு. வெளியே வந்துட்டு இவருக்கு பதிலாக ஒரு நியூ பர்சன் உள்ள வராங்க. ஓகேவா? ஸோ நியூ பர்சன் உள்ள வரும்போது ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா ஒரு 2 கேஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். ஸோ ஆவரேஜ் என்ன ஆயிடுச்சு? ஒரு 2 கேஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இருந்த கேஜியை விட ஒரு 2 கேஜி இன்க்ரீஸ். ஆல்ரெடி இருந்தது எவ்வளவு? 60. இப்போ ஒருத்தர் போயிட்டு வெளியே வரும்போது அப்பயும் 10% தான். இப்போ ஆவரேஜ் என்னது? 62. ஏன்னா 2 கேஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆவரேஜ்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஆவரேஜ்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே 2 இன்க்ரீஸ் ஆனா 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதனால? 60யோட ஆட் பண்ணிடாதீங்க, முதல்ல யோசிங்க இது எதனால. இந்த 20 இன்க்ரீஸ் எதனால நடந்திருக்கு அதை யோசிங்க. எதனால? 70 கேஜில இருக்க ஒரு பர்சன் வெளியே போயிட்டு இன்னொரு கேஜில இருக்க ஒரு பர்சன் உள்ள வரும்போது ஓவராலா 20 கேஜி எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. ஆவரேஜ்ல பார்க்கும்போது 2, ஓவராலா மொத்தமா எவ்வளவு எக்ஸ்ட்ரா போனவங்கள விட உள்ள வந்தவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 20 கேஜி அதிகமா வச்சிருக்காங்க. அப்ப உள்ள வந்தவங்களோட வெயிட் என்ன இருக்கும்? போனவங்களை விட ஒரு 20 அதிகமா. ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது 20, அதனாலதான் ஓவரால் ஆவரேஜும் 62வா மாறிச்சு. 2 இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப வெளியே போனவங்க 70னா உள்ள வந்தவங்க அதை விட 20 அதிகமா தானே இருப்பாங்க. அப்ப 70 + 20 70 + 20 எவ்வளவு வரும்னா 90 கேஜி. இந்த இடத்துல 60 + 20 போட்டுறக்கூடாது ஓவரால் ஆவரேஜ் இருக்கிறேன்னு. இங்க ஒருத்தர் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் ரீப்ளேஸ் ஆகும்போது இருந்தவரை விட புதுசா வந்தவர் 20 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. அப்ப இருந்தவரோட கேஜி எவ்வளவோ அதுலதான் ஆட் பண்ணும். 60 ஓவரால் ஆவரேஜ்ல ஆட் பண்ணிடாதீங்க. இருந்தவர் எவ்வளவு? ஆல்ரெடி இருந்தவர் வந்து இப்ப வெளியே போனார்ல, அவர் எவ்வளவு? 70. இப்ப புதுசா உள்ள வரார்ல, அவர் இந்த 70 கேஜியை விட ஒரு எக்ஸ்ட்ரா 20 வச்சிருக்காரு. அப்ப புதுசா வெயிட் வந்தவரோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? 90 கேஜி. கிளியரா? சோ இது ஒரு செட் ஆஃப் மாடல் தான் நம்ம இந்த இதுல பார்த்திருக்கோம். 20 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் டோட்டலா. அப்படின்னா ஒரு செட் ஆஃப் மாடல் தான் இது. இந்த ஆவரேஜ்ல இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஐ வாண்ட்னு டைப் பண்ணுங்க. நான் மோர் செட் ஆஃப் கான்செப்டோட வீடியோஸோட உங்களுக்கு வரேன். ஓகேவா? தேங்க்யூ.